ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலைல ஒரு டிஃபன் ரெசிபி தான். இது என்னது? கடலை. இது ஸ்ப்ரவுட்டட் கடலை, அதாவது வைக்க வைப்போம்ல அந்த மாதிரி. இது கொஞ்சம் இது பச்சையாவே நம்ம சாப்பிடலாம், சாலடுக்கு யூஸ் பண்ணலாம். இது போக இன்னைக்கு நம்ம இதை வச்சுட்டு தோசை செய்ய போறோம். ஓகே, அதுக்காக வேண்டி நான் எவ்வளவு கடலை எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஈக்குவலா அரிசி. நம்ம பச்சரிசி எடுத்தா கிறிஸ்பியா வரும், ஆனா இட்லி அரிசி உடந்தால் ஆயிரும். அதுக்காக வேண்டி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு போல கருத்த தொலி உளுந்து, அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 3-4 வத்தல் மிளகு சேர்த்திருக்கேன். இதுக்கு கூட அரைக்கும் போது சீவி இஞ்சினாலும் நம்ம போட்டுக்கிடலாம். கடலை நமக்கு டைஜஷன் ஆகாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜீரகமும் இஞ்சியும் போட்டு விடலாம். நம்ம போடலை, இஞ்சி நான் சீவி தான் போடுவேன். சரியா, நம்ம அரைச்சி எடுத்துருவோமா? இங்கே பாருங்க, ரொம்ப ஃபைனா அரைக்க விடாது, இட்லிக்கு அரைப்போம்ல அந்த மெத்தட்ல அரைச்சி விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுடணும். எண்ணெயுமே ஸ்ப்ரவுட்டட் போடும்போது உப்பெல்லாம் குறைச்சிதான் போடணும்னா, சதைச்சு போடாண்ட இந்த மாதிரி துருவியில வச்சு துருவி போட்டுட்டோம்னா சூப்பரா நல்ல ரிச்சான ப்ரோட்டீன் தோசை தான் இன்னைக்கு காலைல ரெடி பண்ணியிருக்கோம். உணர எடுக்க ஒண்ணுமே செய்யாது. இது சட்னி நமக்கு தொக்கு சட்னி, மணத்தக்காளி கீரை வச்சு செய்யக்கூடிய ஒரு தொக்கு சட்னி. சட்னியும் ஹெல்த்தி தான், தோசையும் ஹெல்த்தி தான். சரியா, அதனால செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம புது வீடியோவா போடலாம். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.